வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த இண்டஸ்ட்ரி என்ன, அவங்க என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் கொடுத்துருக்காங்க, என்ன லொக்கேஷனில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, என்ன படித்தவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் வேர் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இவங்க நம்மளுக்கு இந்த நிறுவனத்தோட அச்சா நம்மளுக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு நீங்கள் எங்கேயும் யாருக்கும் ஒரு ரூபா கூட அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. முழுக்க நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி நேம் சொல்லிட்டேன், இவங்க என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இண்டஸ்ட்ரி என்ன செக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு செக்டரில் தான் இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன குவாலிஃபிகேஷன் படித்தவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 10th 12th ஐடிஐ, பாலிடெக்னிக், டிப்ளமோ, இன்ஜினியரிங், யூஜி எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கம்பெனியோட நிறுவனத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்டகரிக்கு, என்ன டெசிக்னேஷனுக்கு இவங்க ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு தான் இந்த கம்பெனி இப்போதைக்கு அந்த கம்பெனிக்கான ஆட்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், என்ன போஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாபுக்கு தான் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 3 years அப்படிங்கிறது இந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா, மினிமம் சேலரியாக 15,000லேருந்து மேக்ஸிமம், அதாவது 15,000லேருந்து 20,000 அப்படிங்கிறது இவங்க சம்பளமாக நிர்ணயிச்சுக்கிறாங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் அதர் பெனிஃபிட்டாக இவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் டைமில் உங்களுக்கான ஃபுட்டு, இஎஸ்ஐ, பிஎஃப், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, போனஸ், இது எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்க சொல்லிட்டேன், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், சேலரின்னு சொல்லிட்டேன். என்ன ஏஜ் கேட்டகரி இவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஓப்பனிங் இந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஓப்பனிங் அப்படிங்கிறது இந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடிப்படையான ஸ்கில்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோர்லேயோ, வேர் ஹவுஸ்லேயோ, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அல்லது ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனியில் போய் ட்ரைனிங் பண்ணலாம். அவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ஜாபுக்கு எந்த ஜெண்டர் இருக்கிறவங்கள அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த டீட்டெயிலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, இந்த ஜாபுக்கு என்ன ஓகே, நான் அப்ளை பண்ணணும், நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த நிறுவனத்தோட ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு போயிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ வர சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த ஜாப் எந்த லொக்கேஷனில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒசூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனத்தோட பிளான் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போங்க, உங்களுக்கான வேலையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான பிரைட் ஃபியூச்சரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். தேங்க்யூ.